ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நாம் அன்னை மரியாவையும் தூய ஆவியானவரையும் இணைத்து இறை வார்த்தையின் ஒளியில் இறைவனை மகிமைப்படுத்த தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றலை தருகின்றார். இதற்கு தூய ஆவியானவருடைய வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தை திருத்தூதர் பணிகள் 1:14. திருத்தூதர்களும் இயேசுவின் சகோதரர்களும் சில பெண்களும் மரியாவோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவேண்டலில் நிலைத்திருந்தார்கள் என்று அந்த இறை வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தூய ஆவியானவருடைய வல்லமையிலே அன்னை மரியாள் நிலைத்திருந்தாள். எனவேதான் ஒற்றுமை, ஒரே மனம், ஒருமைப்பாடு என்ற கிறிஸ்துவின் விழுமியங்களில் தன்னை கரைத்துக் கொள்கின்றார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த இறை வார்த்தை பகுதி அமைகிறது. தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள் என்றால், ஒரே மனதோடு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே மனநிலையோடு இறைவேண்டலில் நிலைத்திருந்தார்கள். அதற்கு அன்னை மரியாள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். இந்த எதிர்நோக்கின் திருப்பயன் இறைவேண்டல் ஆண்டிலே தூய ஆவியானுடைய வெளிப்பாடு அன்னையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாமும் இறைவேண்டலில் ஒரே மனதோடு நிலைத்திருக்க வேண்டும். அந்த மனம் கிறிஸ்துவின் மனமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5 வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, கிறிஸ்துவினுடைய மனநிலை உங்களில் இருப்பதாக. அன்னையிடம் இருந்தது, திரு தூதர்களிடம் இருந்தது, தொடக்க திரு அவையில் இருந்தது என்றால் இன்று இறைவேண்டலிலே நாம் ஒரே மனதோடு ஜெபிக்கிறோமா? இன்றைய குடும்பங்களுக்குள்ளே இந்த ஒரே மனநிலை ஏற்படுவதற்கு, பங்கு தளத்திற்குள்ளே ஒரே மனநிலை ஏற்படுவதற்கு, நமது மறை மாவட்டத்திற்குள்ளே ஒரே மனநிலை ஏற்படுவதற்கு இறைவன் இன்று நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆவியானவர் வழியிலே அன்னையை நோக்கி பார்த்தோம் என்றால் அந்த ஒரே மனநிலை இறைவேண்டலில் நிலைத்திருக்கும். இன்று நமது வாழ்க்கையில் ஜெபத்திலே நாம் ஒருமனப்பட வேண்டும். எனவே இந்த ஜெப நேரங்களில் ஒரே மனதோடு நாம் பிளவுகளை களைந்து கிறிஸ்துவின் மனநிலை உருவாக்கி நாம் மேற்கொண்டோம் என்றால் அது நமக்கு வெற்றியை தரும் என்பதை அன்னை மரியாள் ஆவியானவரோடு இணைந்து வெளிப்படுத்துகின்றார். பயணிப்போம், இறைவேண்டலில் ஒரே மனதிலே நிலைத்திருப்போம், இறைவனின் ஆசியை சுதந்திரித்துக் கொள்வோம். இன்றைய ஜெபமாலை தியான மையத்தினுடைய ஜெப கருத்தாக இந்த இறைவேண்டலிலே இருக்கின்ற பிளவு நிலைகளை, குடும்பத்திற்கு ஒருவர் அல்லது இருவர் குடும்ப ஜெபம் எதற்கு, அதே போல இறைவனுடைய வல்லமையை உணராத உள்ளங்கள் அனைத்திலும் ஒரே மனநிலை, ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் உருவாக வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நமது குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய பங்கு தளங்களுக்குள்ளே, நமது மறை மாவட்டத்திற்குள்ளே ஒரே மனநிலை உருவாக நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆவியானவரே வழி நடத்துவீராக. அன்னையே நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஆமென்.